இன்றைக்கி தை அமாவாசை, ரொம்ப முக்கியமான அமாவாசையில் ஒன்று. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வாழைக்கால பொடிமாஸ், அவரைக்கால பொரிச்ச குழம்பு, பாவக்கா கொஜ்ஜு, பலாமுசு கூட்டு, பொடலங்காய் போட்டு தயிர் பச்சடி, வெள்ளை வடை, உப்பு வடை. முக்கியமான அமாவாசைகளில் தை அமாவாசையும் ஒன்று. ஸோ பார்க்கலாமா ஒன்றுன்னா? காயெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, ஒன்று என்ன பார்க்கலாம். இப்போ பைத்தம்பருப்பு வேக வச்சுட்டேன். அதுமாதிரி வாழைக்காயும் நல்லா வேக வச்சுட்டேன். மிச்சதெல்லாம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பலாமுசு வேக வச்சுக்கிறேன். ஜலம் விட்டு வேக வச்சுருக்கேன். நல்லா வேகணும் அது. ஸோ அது வெந்துட்டு இருக்கட்டும். மீன் டைம் வந்து இந்த குழம்புக்கும் கூட்டுக்கும் வறுத்து அரைச்சது காமிக்கிறேன். ஓகே, டெண்டர் ஜாக் ஃப்ரூட்டில் பலாமுசு பொரிச்ச குழம்புக்கு என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, அவரைக்காய் 100 கிராம் அவரைக்காய், ஒரு 100 கிராம் பைத்தம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சங்க அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இது வறுத்து அரைக்கிறதுக்கு வந்து 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 10 மிளகா, ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், இது 3 வறுத்துன்ட்டு தேங்காய் கொஞ்சம் வைக்கணும். தேங்காய் வச்சு அரைக்கணும். இது தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் சரி, இந்த 3 வறுத்துன்ட்டு தேங்காயோட அரைச்சின்ட்டு இது வேக வச்சு புளி கரைச்சி விட்டு பருப்பு போடணும். இதுதான் பொரிச்ச குழம்பு. உப்பு எப்போ போடணும்? உப்பு வந்து கொதிக்கும் போது போடணும். உப்பு எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். உப்பு ஓகே. உப்பு வாழைக்காய் இருக்கு இல்லையா, அதை 2ஆக கட் பண்ணிட்டு இப்படி அப்படியே மொத்தம் தோலோட வேக வச்சுருக்கு. இதை தோல் எடுத்துன்ட்டு பொரிச்சுக்கணும். பொடி மாசுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுன்ட்டேன். இது நல்லா வந்து சிவப்பாக வறுத்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு, மிளகா, ஜீரகம், இந்த அரைச்சிருக்கேன் இல்லையா, வறுத்துருக்கேன் இல்லையா, இதே வந்து கூட்டுக்கு போட்டுருவேன். ஸோ அதெல்லாம் ஜாஸ்தி எடுத்துட்டுருக்கேன். கூட்டுக்கும் குழம்புக்கும் ஒரே அரைச்ச விழுது யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அதனால தான் அந்த கணக்கு பிரகாரம் 10-12 மிளகா வந்து சாம்பாருக்கும் பொரிச்ச குழம்புக்கும், ஒரு 4 மிளகா வந்து கூட்டுக்கு, அந்த பலாமுசு கூட்டுக்கு. அதேமாதிரி ஜீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் கூட்டுக்கு, ஒரு டீஸ்பூன் வந்து பொரிச்ச குழம்புக்கு. இதுவும் அப்படி தான், 2 1. ஓகே. உளுத்தம்பருப்பு, மிளகா, ஜீரகம் வறுத்துன்ட்டேன். அந்த தேங்காயும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். அரைச்சுட்டேன். உளுத்தம்பருப்பு, ஜீரகம், மிளகா, தேங்காய், இது 2மே வந்து குழம்புக்கும் கூட்டுக்கும். குழம்புக்கும் கூட்டு சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சு பண்ணணும். ஆமாம். ஓகே. புளி கரைச்சி விட்டுருங்க. நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், மஞ்சப்பொடி வந்து ஆற்றுல பண்ண இருந்தால் போட்டுக்கலாம், இல்லை இப்போ பசுமஞ்சள் கிடைக்கும், அசிச்சு போட்டுக்கலாம். ஸோ நான் ஆற்றுல பண்ணதாலும் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதை ஓகே. புளி கரைச்சி விட்டுன்றேன் இல்லையா, அந்த அரைச்ச வீடு இருக்குல்ல, அதையும் போட்டு கொஞ்சம் கொதி வரட்டும். நான் அதேமாதிரி கொஞ்சம் வந்து இதுக்கு போட்டுக்கிறேன், கூட்டுக்கு. வெந்துடுத்து காய் வெந்துடுத்து. கொஞ்சம் பருப்பு போட்டுக்கிறேன் கூட்டுக்கு. போட்டு இந்த அளவுக்கு போடும். போட்டு நல்லா கரை இதாகட்டும். ஓகே. இங்கே வந்து இந்த பொடலங்காய் வச்சுருக்கேன், கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இந்த தயிர் பச்சடிக்கு. ஓகே. நல்லா புளி, பச்சை புளி வாசனை போகணும். போயிடுத்து கொஞ்சம் இந்த பருப்பு போட்டுறேன். அடுத்து இப்போ தாளித்து கொட்டணும். இது உளுத்தம்பருப்பு வந்து வெறும் உளுத்தம்பருப்பு வந்து கூட்டுக்கு போடுவேன். பொரிச்ச குழம்புக்கு வந்து கடுகு தாளித்து கொட்டணும். ஓகே. வேக வைக்கும்போது ஜலம் கம்மியாக விடணும், அதனால் தயிர் உடம்பு இதுவாகிடும். இது நல்லா வெந்துடுத்து. இதையும் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஜலம் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டால் தானே நல்லா வேகும். கரெக்டாக விட ரொம்ப எல்லாம் நல்லா வந்து பொடலங்காய் நிலசாக தான் இருக்குது. ஏன்னா என்ன ஜலம் இருந்ததுன்னா தயிர் விடும்போது தயிர் பச்சை நல்லா இருக்காது. இப்போ இந்த 3த்துக்குமே தாளித்து கொட்டிக்கிறேன். இதுக்கு வந்து கடுகு, அது ஒரு உளுத்தம்பருப்பு, இதுக்கு வந்து கடுகு, ஒரு மிளகா. கூட்டுக்கு எடுத்து தாளித்து கொட்டிச்சு. பொரிச்ச குழம்புக்கு வந்து வெறும் கடுகு மட்டும் போடுறேன். பொரிச்ச குழம்புக்கு இப்போ 3 ஆயிடுத்து. தயிர் பச்சடி, கூட்டு, பொரிச்ச குழம்பு எடுத்து. இந்த பைத்தம்பருப்புலாம் மொத்தமாக வேக வச்சிடணும். எப்படி வேக வைக்கணும் கணக்கு பார்க்கணும். 1 டம்ளர் வந்து கூட்டுக்கு, 1.5 டம்ளர் வந்து பொரிச்ச குழம்புக்கு, அப்புறம் திருக்கிழம்புக்கு 1/2 டம்ளர் அப்படின்னு பார்த்து மொத்தம் வேக வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ எங்கள் திருக்கிழம்பு கொஞ்சமாக அதில் பண்ண போகிறேன். இப்போ வாழைக்காய் பொடி மாசுக்கு வந்து வாழைக்காய் முழுசாக கட் பண்ணி அப்படியே வேக வச்சுட்டு தோல் எடுத்து சீச்சுட்டுருக்கேன். அதுக்கு வந்து அடுப்பில் வந்து எண்ணெய் விட்டுண்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, இது ஆனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் இதையும் போட்டு வதக்கிட்டு ஒரு 1/2 மணி எலுமிச்சம்பழம் விட்டுருவேன். இதுக்கு மட்டும் கல் உப்பு போடாமல் பொடி உப்பு போடுறேன். இது இதாகாது, கரையாது. அப்படியா? நல்ல உப்பு போட்டுட்டேன். ஆமாம். கொஞ்சோண்டு தேங்காய் துருவி போடலாம், நல்லா இருக்கும். ஆமாம். இது ஆல்ரெடி வெந்த காய் இல்லையா, ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். அந்த கடுகு தாளிச்சிருந்த உடனே
அதை போட்டுட்டு இப்போ தேங்காய் போட்டுட்டு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிடுவேன். ஆயிரத்து ஆஃப் பண்ணிட்டேன். தயிர் விட்ருக்கேன். இது தயிர் பச்சிருக்கு. பொடலங்காயை உப்பு போட்டு வேக வச்சுட்டு கடுகு மிளகாய் தாளிச்சுட்டு இப்போ தயிரை கலந்துட்டு தயிர் பச்சி ஆச்சு. திருக்கணும் ஆயிடுத்து. கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு தாளிச்சு போட்டேன். ஓகே. இந்த திருக்கணும் ஆயிடுத்து. தாளிச்சும் கொட்டிட்டேன். எனக்கு அது கருப்பட்டிங்கனால கலர் எப்படி இருக்கு? ஆமாம், கருப்பட்டின கலர் எப்படி இருக்குது. கருப்பட்டியில் ஆக்சுவலாக கருப்பு வெல்லம். அது கருப்பு வெல்லம். ஓ. இது வந்து உளுத்தம்பருப்பு வந்து 2 வடை, வெள்ளை வடை உப்பு வடை. வெள்ளை வடைக்கு அளவு எப்படின்னா, ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்புனா 3/4 டம்ளர் வெல்லம் போட்டு நல்லா ஜலம் விடாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். வெள்ளை வடைக்கு. உப்பு வடைக்கு வந்து மிளகு உப்பு போட்டு அரைக்கணும். ஓகே. 2 அரைச்சிக்கிறேன். இப்போ உப்பு வடைக்கு மிளகு உப்பு போட்டு அரைச்சிட்டேன். இப்போ அதில் வந்து இது வச்சுருக்கேன். வெள்ளை வடைக்கு வந்து 1 டம்ளர் உளுத்தம்பருப்புனா 3/4 டம்ளர் வந்து வெல்லம். ஜலம் இல்லாமல் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். சப்போஸ் ஜலம் ஆகிடுத்து அப்படின்னா கொஞ்சம் நரிசிமா போட்டுக்கலாம். அதையும் அரைச்சிக்கிறேன். ஓகே. உப்பு வடை வெள்ளையப்பம் வெள்ளை வடை பண்ணுவோம். இன்றைக்கி வந்து வடை மட்டும் வச்சுட்டேன். வெள்ளையை பண்ணுறது பண்ணியிருக்கோம் இல்லை, அரிசியும் உளுந்தும் போட்டு ஆவணி வட்டத்துக்குலாம் பண்ணுவோம். ஆவணி வட்டத்துக்கு பண்ணுறது ஒன்று போட்டு பார்த்தேன். வெள்ளை வடை அளந்து போல் அப்படியே கரெக்டாக இருக்கும். நிதானமாக வாழை இலையில் தட்டணும். நான் அர்ஜென்ட்டாக பண்ணுறேன். கொஞ்சம் போண்டா மாதிரி எடுத்து அடுத்து இப்போ கொஜ்ஜு பண்ணலான்னு நினச்சேன். வறுவலாக பண்ணிடுறேன். பண்ணிடலாம். வேக வச்சுட்டேன் இல்லையா? இப்போ எண்ணெய் போட்டு வதக்கிறேன். கொஞ்சோண்டு வெறும் மிளகாய் மட்டும் மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கிறேன். ஓகே. போட்டு இது பண்ணுறேன். உப்பு போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வெந்திருக்கு இல்லையா? தூக்கி போட்டுறேன். போட்டு ஒரு மிளகாய் போட்டு வதக்க வேண்டியதான். பாவக்காய் கொஜ்ஜு நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். அதுதான் நீங்களும் இதில் எப்படின்னா வறுவல் எப்படி வைக்கலாம் பண்ணோன்னா, இப்படிப்படியாக நறுக்கிட்டு உப்பு மஞ்சள் பொடி மிளகா அப்படி போட்டு நல்லா பெசரிட்டு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நிறைய எண்ணெய் விட்டு வதக்கணும். இப்போ இன்றைக்கி வந்து கொஜ்ஜு பண்ணுறது மாறினதுனால இது வந்து வேக வச்சுருக்கேன். இந்த போட்டுட்டு இதே கூட அடுப்பில் அப்படியே வச்சோன்னு வச்சுங்களேன், ஒரு 10 நிமிஷம் நல்லா இப்படி உதிரி வச்சோன்னா நல்லா இது கூட முறுமுறுன்னு ஆகிடும். இதுமாரியும் பண்ணலாம். இதில் துளியோண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் சத்து இருக்கிற மாதிரி பார்த்தாலே தெரியுதுல்ல. ஆமாம், சேர்த்துக்கலாம். வெல்லம் போடுறேன். நம்ம ஏதாவது இந்த பெசரி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் கசப்பு இறங்கிடும். இல்லை வதக்கிட்டு போட்டால் கூட இது போயிடும். வெறும் அப்படியே வேக வச்சோன்னா கசப்பு போகாது. ஓகே. சமையல் பண்ணும்போதே உங்கள்கிட்ட கேட்கணும்னு வச்சுட்டே இருந்தேன். 31 1ஆந்தேதி 2 கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்குது. அமாவாசை அதெல்லாம். ஸோ அது இன்றைக்கி வந்து 1:30 மணிக்கு, கிட்டத்தட்ட 1:30 மணிக்கு அமாவாசை ஆரம்பிக்கிறது. நாளைக்கு காலம்பரை 11:20 11:30 வரைக்கும் இருக்குது. பிப்ரவரி 1ஆந்தேதி. இது வந்து தர்ப்பணம் வந்து எப்பவுமே உச்சிக்காலம் தான் பண்ணுவோம். தர்ப்பணம் வந்து உச்சிக்காலம். அது வந்து நாளைக்கு பண்ண முடியாது. ஏன்னா நாளைக்கு 11:30 முடிஞ்சிருது. ஸோ உச்சிக்காலம் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக இன்றைக்கி பண்ண முடியாது. ஏன்னா 1:30 தான் ஆரம்பிக்கிறது. ஸோ மத்தியான வேலையில் பண்ணணும் அப்படிங்கும்போது இன்றைக்கி தான் வந்து பண்ண முடியும். நாளைக்கு பண்ண முடியாது. அதனால் நாளைக்கு பண்ணோம் அப்படின்னா காலம்பரை ஏர்லி மார்னிங் பண்ணலாம். இல்லை, அதனால் இப்போது என்னென்னா, இப்போ தலையை இன்றைக்கி பண்ணி இன்றைக்கி நம்ம நாளைக்கும் கொஞ்சம் பார்த்து மடியாக தான் பண்ணணும். ஆமாம், நாளைக்கு மடியாக தான் பண்ணணும். நாளைக்கு வந்து 11:30 வரைக்கும் இருக்குது. ஸோ ஏர்லி மார்னிங் பண்ணுறவா வந்து தலையை பண்ணிவிட்டு நாளைக்கு காலம்பரை தர்ப்பணம் பண்ணிக்கலாம். நாளைக்கும் சமையல் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி சமையல் தான் பண்ணணும். ஆமாம், வந்து இந்த சமையல் திருவோண நட்சத்திரம் ஆக்சுவலாக அதனால் விரதம். நாளைக்கு கொத்தவரங்காய், அவரக்காய், பாவக்காய், புடலங்காய் அந்த மாதிரி காயை போட்டு சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடலாம். நம்ம விரதம்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், விரதம் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? அவரக்காய் பொரிச்ச குழம்பு, பலாமுசு கூட்டு, திருக்கணமுது, அது வந்து வாழைக்காய் பொடிமாசு, பாவக்காய் வறுவல், புடலங்காய் தயிர் பச்சடி, பழத்துக்கு பருப்பு, வெள்ளை வடை, உப்பு வடை. ஓகே, சூப்பர். தேங்க்ஸ் சிஸ்டர்.